ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. எப்பா எப்படியோ இந்த 3வது ரோடு முடிஞ்சுதுரா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது முடியலை, முடிச்சு வச்சுட்டார் யார்? கடவுள். ஏன்னா இவங்க வந்துட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, ரெஸ்ட்டும் கூட போகக்கூடாது முடிவு பண்ணி பிக் பாஸ் வந்து ஒரு தண்டனை மாதிரி கொடுத்துட்டார். இவங்களும் 2 பேரும் மாறி 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 அவங்க 2 பேரும் மாறி மாறி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சரி பிக் பாஸ் வந்துட்டு உங்கள் 2 பேரும் வந்து பிரிக்கிறேன், நீங்கள் 2 பேர் மட்டும் தான் வெளியே இருக்கணும், மற்றவங்களாம் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு திரைகளை மூடி விட்டார். அப்பயும் கம்முன்னு அவங்க வந்து உள்ளே போகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் திரையை விலைக்கு விட்டார். வந்து எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பேசி பேசி பார்க்குறாங்க. அன்ஷிதா முடிவே பண்ணிட்டாங்க, நான் வைக்க முடியாது அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை இழக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெஸ்ட் ரூம் முடியல அவங்களுக்கு, பாவம். கிட்டத்தட்ட 3 மணி ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஹவர் ஃபுல்லாக முடியாமல் காலை வந்து அப்படியே மடக்கி வச்சுட்டாங்க, காலை நீட்டி. ஏன்னா எந்திரிச்சா வந்துடும்ன்ற நிலைமைக்கு ஆகிட்டாங்க. பாவமாக இருந்துச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு அப்படி என்ன வன்மம்? அந்த அளவுக்கு அவங்கள வந்துட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து உங்களை ஹர்ட் பண்ணிடுச்சு. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. மஞ்சரி வந்துட்டு 50 நாள் முடிஞ்சிருச்சு, இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவங்கள் காத்துட்ருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இதுக்காக இவ்வளோ வைக்க போகிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடியல அவங்களுக்கு. 3:15 மைக்கில் சொல்கிறாங்க, பிக் பாஸ் நான் வந்துட்டு பொம்மையை வச்சிட்றேன், என்னால் இப்போ எந்திரிக்க முடியாதுன்னா பிக் பாஸ் அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. நான் சொல்லும்போது நீ கேட்கலாம், நீ சொல்லும்போது நான் கேட்கணுமான்ற மாதிரி விட்டாரான்னு தெரில. அதுக்கப்புறம் ஒரு 3:30 மணி இருக்கும் எந்திரிச்சு அவங்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பொம்மையை எடுத்துக்கிட்டு. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க. ஆனால் கூடயே வந்து பவித்ரெல்லாம் ஓடினது இவங்களுக்கு ஜாக்லின் கஷ்டமாயிடுச்சு. அதே கண்டிஷனில் தான் நானும் இருக்கேன். நான் அடைக்கிட்டு நிற்கலையா? ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் இவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க? அது வேணும்னு தானே பண்ணிச்சு இவ்வளோ நேரம். இப்போ போய் வைக்கிறத முன்னாடி வச்சிருந்தா நானாக நிம்மதியாக இருந்திருப்பேன்ற மாதிரி அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்தாங்க. வந்துட்டு போய் பொம்மையை வச்சுட்டு அப்படியே போனாங்க. ஜாக்லின் இருந்தாலும் வந்துட்டு பரவாயில்ல சாரிடி அப்படின்னு சொல்ல வந்தால் அவங்கக்கிட்ட முறைச்சிட்டு போகிறாங்க. எனக்கு என்ன ஒரு இதுனா, மஞ்சரியோட பொம்மை மஞ்சரிக்கும் இவங்களுக்கு தான் சண்டை. ஆனால் ஜாக்லின் கிட்ட எதுக்கு முறைச்சிட்டு போகிறாங்க? ஜாக்லின் சத்தியம் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க நிற்கிறாங்க. ஏன்னா ஜாக்லினோட பொம்மையை மஞ்சரி சேவ் பண்ணாங்கன்ற ஒரு காரணத்தினால என்னமோ. அதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த அன்ஷிதா வந்து ஸ்டார்டிங்கில் ஏன் அன்ஷிதா மேலே எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு உண்டான காரணங்கள் தான். நடுவில் வந்து ஏதோ நல்லவங்க மாதிரி இருந்தாங்க, பட் வேதாள முருங்கை மரத்து ஏறிச்சு போல இருக்குது. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி 3வது ரவுண்டில் சக்ஸஸாக பார்த்தீங்கன்னா யார் வெளியே போயிருக்காங்கன்னா தீபக் நல்லா தூங்கிட்டு இருக்கார் கோட்டை விட்டுட்டு. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பரில்.